லீலா, நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன், வரியா? அப்படினா நான் குண்டா இருக்கேன்னு சொல்லி காமிக்கிறீங்களா? இல்லடி. அப்புறம் என்ன எதுக்கு எக்ஸசைஸ் பண்ண கூப்பிடுறீங்க? எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கலாம்டி, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்போ என்ன பார்த்தா உங்களுக்கு சீக்காளி கணக்கா இருக்கு, அப்படித்தானே? ஐயோ இல்லடி, நீ எக்ஸசைஸ் பண்ண வரவே வேணாம், நான் தனியா போய் பண்ணிக்கிறேன். அப்போ நீ மட்டும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஹெல்த்தியா இருப்ப, நாங்க மட்டும் நாசமா போகணுமா? அடியே, நான் எக்ஸசைஸே பண்ணலடி, போதுமா? அப்படி மூடிக்கிட்டு உக்காரு. என்ன வாழ்க்கடா. அது உன் வழுக்கடா. அம்மா, பிரீத்திகா கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிக்க கொடுத்திருந்தோம்ல, ரெடி ஆயிருச்சுமா. இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப நல்லதுப்பா. சரிம்மா, நான் வர்றேன். பிரீத்திகாவே இல்ல, இன்விடேஷனை வாங்கிட்டு வந்து இதுக என்ன பண்ண போதுகளோ? மகா, அத்தை, பிரீத்திகாவை எழுப்பி விடட்டுமா அத்தை? அடியே, சொல்றத முழுசா கேளு. பாவம் பிரீத்திகா நல்லா தூங்கட்டும், அவளை எழுப்பிராதன்னு சொல்ல வந்தேன். அடுத்த மாசம் கல்யாணம், அப்புறம் அங்க போய் தூங்க முடியுமோ முடியாதோ, அவங்க வீட்டு ஆளுக எப்படின்னு தெரியல. பிரீத்திகா தூங்கட்டும், நீ போய் உன் வேலைய பாரு. சரிங்க அத்தை, அப்ப நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். போ போ. லீலா, சமைச்சாச்சா? ஆச்சுங்க. என்ன இருக்கு? புதினா சட்னி, வத்த குழம்பு, மீன் குழம்பு, பூண்டு சட்னி, இட்லி, சாதம்னு எல்லாம் இருக்கு. அடேங்கப்பா, இன்னைக்கு என்னடி சொந்தக்காரவங்க யாராவது வர்றாங்களா? இவ்ளோ சமைச்சு வச்சிருக்க? இல்லங்க, ஃப்ரிட்ஜ க்ளீன் பண்ணனா இதெல்லாம் கண்ணுல பட்டுச்சு, வீணாக்க வேணாமேன்னு சூடு பண்ணி வச்சிருக்கேன். போய் வேணுங்கறத போட்டு சாப்பிடுங்க போங்க. லீலாக்கா. என்னம்மா மகா? லீலாக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹார்ட் எல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது, காய்ச்ச வர மாதிரியே இருக்கு, கூடவே கை கால் எல்லாம் நடுங்குது. அச்சச்சோ, என்னம்மா ஆச்சு? காய்ச்ச கீச்ச ஏதாவது அடிக்குதா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. வேணும்னா நம்ம ஒரு 8 ஆஸ்பத்திரிக்கு வேணா போயிட்டு வருவோமா? லீலாக்கா, என் உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் பயத்தால தான் நடக்குது. என்னம்மா பயம் உனக்கு? அது வந்து அக்கா. சொல்லுமா, என்கிட்ட என்ன தயக்கம்? பிரீத்திகா இல்ல. பிரீத்திகா இங்க இல்லையேம்மா, அவ உங்க வீட்டுல தானே இருப்பா. அக்கா, அத தான் சொல்ல வர்றேன். பிரீத்திகா இல்ல, நேத்து நைட்டு 11:30 மணிக்கு விஜய் கூட ஓடி போயிட்டா. என்னம்மா சொல்ற? உன் அத்தை என்ன சொல்லுச்சு? அவங்களுக்கு இன்னும் தெரியாது. பிரீத்திகா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என் வீட்டுக்காரரு இன்னைக்கு இன்விடேஷன் வாங்க வேற போயிருக்காரு. எனக்கு ஏதோ மாதிரி பயமா இருக்குக்கா. பயத்துல நான் ஏதாவது உளறிட போறேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத, அப்புறம் உன் அத்தை உன்னை வீட்டை விட்டே துரத்தி போடும். உன் வீட்டுக்காரனெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், அவங்க அம்மாவுக்கு ஆமாஞ்சாமி போடுவேன். அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்களும் வீட்டுக்கு வாங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். சரிம்மா, நான் இதோ வேலைய முடிச்சிட்டு ஆம்சவல்லியையும் கூட்டிக்கிட்டு வாரேன், நீ பயப்படாம போ. சீக்கிரம் வந்துருங்கக்கா. நான் வந்துடுறேம்மா, நீ போ. அதுக்கு முன்னாடி அவசரம்னா மிஸ்டு கால் கொடு என்ன? சரிங்கக்கா, நான் வரேன். விட்ரு அம்சு, நான் உன் புருஷன் இல்லையா? ஓனா என் புருஷன் மாதிரியா நீ நடந்துகிட்ட? ஓடி அம்சு, என்னடி இது? கட்டன புருஷனை இப்படி நடு ரோட்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏக்கா, நான் வீட்டுக்குள்ளதான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அடி தாங்க முடியாம தப்பிச்சு வெளியில வந்துட்டேன், அதனாலதான் நடு ரோட்ல போட்டு அடிக்கிறேன். அடியே விர்ரி, செத்துக்கிட்டு போயிர போறான். சாகட்டும்க்கா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அப்படி என்னடி பண்ணா இவன்? கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு வாட்ஸ்அப்ல படிச்சானா, அத படிச்சுட்டு லவ் பண்ணிட்டு திரியறான். அடியே, நல்ல விஷயம் தானடி, இதுக்கு எதுக்கு அடிக்கிற? ஐயோ அக்கா, அவன் லவ் பண்ணது என்ன இல்ல, பக்கத்து வீட்டு கோமதிய. அட பாவமே. ஆமாக்கா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. கொன்னுப்புட்டு வாரேன், கொஞ்ச நேரம் நில்லுங்க. அம்சு, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ உடனடியா என் கூட வா, ஒரு முக்கியமான விஷயம். சரி சரி, பொறுங்க வர்றேன். இப்ப போறேண்டியோ, வீட்டுக்கு வா, இருக்கு உனக்கு. என்னக்கா முக்கியமான விஷயம்? அடியே,
பிரீத்திகா பிள்ளை நேத்தே விஜய் கூட ஓடி போச்சான். அப்படியா? ஆமடி, இன்னும் ரோசாலி அக்காவுக்கு விஷயம் தெரியலையா. மகா பிள்ளை ஒத்தையில சமாளிக்க பயப்படுது. நம்மள ஒத்தாசைக்கு வர சொல்லுச்சு. அதுக்கு என்ன, போவோம் வாங்க. வா வா. ரோசாலி அக்கா, என்னங்கடி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அது மகாதாக்கா சொல்லுச்சு. ஐயோ, என்ன போட்டு கொடுக்கறாங்க? மகா சொன்னாளா? என்ன சொன்னா? அது பிரீத்திகா கல்யாணத்துக்கு கொடுத்த பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு வந்துருச்சு. எங்க வீட்டுக்காரரு வாங்க போயிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லுச்சு. அதான் பத்திரிக்கைய பார்க்கலாம்னு வந்தேன். அப்பாடா, எங்க பத்திரிக்கைய காமிங்கக்கா. அடியே, இன்னும் நாங்களே பார்க்கல. இப்பதான் தம்பி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். மொத பிரீத்திகா தானே பார்க்கணும், அதுக்கு தான் வெயிட் பண்றோம். பண்ணுங்க. மகா, நீ போய் பிரீத்திகாவை கூட்டிட்டு வா. ஆ, சரிங்க அத்தை. உடனே போய் பிரீத்திகா ரூம்ல இல்லன்னு சொல்லிடுவோமா? வேணாம், உடனே போனா சந்தேகம் வரும். கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருவோம். அப்பதான் தேடி பார்த்தோன்னு நம்புவாங்க. எங்க ரூமுக்கு போனவள இன்னும் ஆள காணா? மகா, அத்தையே கூப்பிடுறாங்க. இப்ப போனா சரியா இருக்கும். என்ன நடக்க போகுதோ? எங்கடி பிரீத்திகா எங்க? அத்தை, அது வந்து பிரீத்திகா ரூம்ல இல்ல. என்ன சொல்ற? நல்லா பாத்தியா? பாத்ரூம்ல ஏதோ இருக்க போறாடி. இல்ல அத்தை, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். பிரீத்திகா எங்கேயுமே இல்ல. எங்கேயுமே இல்லனா அப்போ எங்க போனா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அம்மா, பயப்படாதீங்கம்மா. மொட்டை மாடியில கூட இருக்கலாம், இல்லனா வாக்கிங் ஏதாவது போயிருப்பா. நான் போய் வீட்டுக்குள்ள நல்லா தேடி பார்த்துட்டு வர்றேன். நாங்களும் வெளியில பக்கத்துல போய் பார்த்துட்டு வரோம். ஏக்கா லீலாக்கா, சீக்கிரம் வாங்க, போய் பிரீத்திகாவை தேடுவோம். ரோசாலி அக்கா கிட்ட பிரீத்திகாவை தேடுறேன்னு சொல்லிட்டு தானே வந்தோம். இங்க வந்து எனக்கு என்னன்னு நின்னுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்கக்கா, போய் தேடுவோம். ஏண்டி, உனக்கெல்லாம் அறிவு கொஞ்சமாச்சு இருக்குதா? அறிவு கெட்டவளே, உன்கிட்ட சொல்லி தானடி கூட்டியாந்தேன். பிரீத்திகா விஜய் கூட நேத்தே ஓடி போயிட்டான்னு. அப்புறம் பிரீத்திகாவை தேடி என்ன பிரயோஜனம்? இல்ல தேடுனா தான் கிடைப்பாளா? அப்போ அத நீங்க ரோசாலி அக்கா கிட்டயே சொல்லிருக்க வேண்டியது தானே? எதுக்கு ரோசாலி என்ன விளக்க மாத்தால அடிக்கிறதுக்கா? இந்த விஷயத்த நான் சொன்னா அப்புறம் நம்ம தான் பிரீத்திகாவை அமுச்சு விட்ட மாதிரி ஆயிரும். ஓஹோ, பாருடி, தெரியாதனமா எதையாவது உளறி கொட்டிராத. அதுக்கப்புறம் உன் மேல பழிய தூக்கி போட்டுட்டு நானும் மகாவும் எஸ்கேப் ஆயிடுவோம். அப்புறம் போலீஸ் கேஸ்னு நீ தான் தனியா அலையணும், ஜாக்கிரதை. அக்கா கொட்டாவி வந்தா கூட நான் வாயவே திறக்க மாட்டேன், போதுமா? அப்படி இரு. சரி, நேரம் ஆயிடுச்சு, வா போவோம். ரோசாலி அக்கா. லீலாக்கா, என்ன திடீர்னு உங்களுக்கு மூச்செல்லாம் வாங்குது? ஏண்டி, பிரீத்திகாவை தேடி எங்கெங்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தோம். அப்புறம் மூச்சு வாங்காம என்ன பண்ணும்? ஆமாக்கா, எம்படி தூரம் அலைஞ்சோம்ல. அப்பா, முடியல, மூச்சு தள்ளுது. பிரீத்திகாவை எங்கேயாவது பாத்தீங்களாடி? இல்லக்கா, பிரீத்திகாவை எங்கேயும் காணோம். ஆமா. என்னப்பா, பிரீத்திகா உள்ளதான் இருக்காளா? இல்லம்மா, ஆனா அவ ரூம்ல இந்த லெட்டர் இருந்துச்சு. என்ன லெட்டர் இது? படிக்கிறேன், கேளுங்க. சீக்கிரம் படி. ஆமா, அப்பா, அண்ணா, உங்க 3 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் என்னோட உலகம். எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து ஒவ்வொன்னையும் பண்ணீங்க. உங்களை உதறி தள்ளிட்டு போறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது விஜய்னு ஒரு பையனை லவ் பண்ணேன். ஒரு கட்டத்துல விஜய் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தோணுச்சு. நீங்களும் அதே சமயத்துல வீட்ல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா, நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அதை கேக்குற மனநிலையில இல்ல. விஜய மனசுல நினைச்சிட்டு இன்னொருத்தர் கூட வாழ என்னால முடியாதுமா. அதனால விஜய் கூட ஓடி போக முடிவெடுத்திருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கலாம். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, நீங்க சொன்னது சரிதான். பிரீத்திகாவை படிக்க அனுப்பியிருக்கவே கூடாது. நம்ம தாமா தப்பு பண்ணிட்டோம். இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சா பிரச்சனை பெருசாயிரும் போல. எனக்கும் அதான் தோணுது. அம்மா, அம்மா என்ன பாருங்கம்மா. அத்தை எழுந்திருங்க. தம்பி, சீக்கிரமே ரோசாலி அக்காவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. சரி மகா, நீயும் என் கூட வா.
அழாதீங்க. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க சீக்கிரமா ஹாஸ்பிடல் போங்க. அந்த பிரீத்திகா மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவேன். அவ எந்த நிலைமையில இந்த முடிவெடுத்தான்னு தெரியாம வாய்க்கு வந்தத பேசாதீங்க. வாய மூடு மகா. வீணா பிரீத்திகாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பகைய வளர்த்துக்காத. அது இல்லங்க. அவளை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன். எங்க அம்மா அவ மேல உசுரையே வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட எங்க அம்மா வேணான்னு போனால அவெல்லாம் விளங்கவே மாட்டா. அவ தேடி போன வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ஏங்க ஏங்க விடுங்க. இப்போ நமக்கு அத்தை தான் முக்கியம். நம்ம அத்தைய கவனிப்போம், அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்குவோம். அதுவும் சரிதான். கண்டவளை பத்தி நமக்கு என்ன பேச்சு? ஆனா எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ எங்க இருந்தாலும் சரி அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்.